ஹாய் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செஸ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்ன கண்டென்ட் வந்து ஒரே மாதிரி இல்லையே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட இருந்து கேட்டு உங்களுக்காக நான் வீடியோ பண்ணி போட போகிறேன். நீங்களும் ஒரு விஷயத்த கற்றுப்பீங்க. நானும் யாராச்சும் ஒருத்தராச்சும் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்தாங்களே அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்கும். அதே என்ன யூடியூப்பில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி கண்டிப்பாக தெரியாதவங்க யாராச்சும் ஒருத்தராச்சும் இருப்பாங்க. அவங்களும் பார்க்கட்டும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சதுரங்கம் விளையாட்டுகளின் அரசன். கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே விளையாடப்படும் விளையாட்டு இது. ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்தியாவில் தோன்றின ரொம்ப பழமையான விளையாட்டுன்னு சொல்லப்படுது. சதுரங்கம் உலகங்குள்ள எப்படி பரவச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு நாடு வந்து என்னோட போர் புரிஞ்சு கைப்பற்றப்போ அந்த நாட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அது மூலியமாக தான் சதுரங்கம் வந்து எல்லா நாட்டுக்கும் பரவி இருக்கு. 15ஆம் நூற்றாண்டோட இறுதியிலிருந்து 19ஆம் நூற்றாண்டுக்குள்ள சதுரங்கத்துடைய விதிமுறைகளும் அதனுடைய சக்திகளும் கூட்டப்பட்டு அமைக்கப்பட்டுச்சு. இதை வந்து எதை பேச வச்சு இதோடைய விதிமுறைகளை மாற்றி அமைச்சாங்கன்னா, தமிழர் வந்து போர் புரிஞ்சாங்க இல்லையா, அந்த போரை வச்சு தான் இதோடைய விதிமுறைகளும் சக்திகளும் கூட்டப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. ஒரு ராஜா, ஒரு ராணி, 2 மந்திரி, 2 குதிரை, 2 யானை, 8 சிப்பாய் சரிசமமாக 2 பக்கையும் காய்களை வந்து அமைக்கப்பட்டு முறையாக சிப்பாய் வந்து 2 அடி நகர்ந்து போகலாம் முன்னாடி அப்படின்னு சொல்லி முதல் ஸ்டெப். 15ஆம் நூற்றாண்டோட இறுதியில் தான் அதோட விதியை அமைச்சாங்க. ராணிக்கு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் சத்தியம் இல்லாமல் வந்துருக்கும். எல்லா திசையிலையும் போகிற மாதிரி சத்தியை கொடுத்துருப்பாங்க. சிப்பாய் வந்து இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்தில் லாஸ்ட்டுக்கு போயிடுச்சுன்னா, கடைசி கட்டத்தை தொட்டுருச்சுன்னா, சிப்பாய் வந்து ராணியை மாற்றிக்கலாம், கைனை மாற்றி வச்சுக்கலாம். சதுரங்கத்தில் மட்டும் 204 ஸ்கொயர் இருக்குது. இதுக்கு ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிப்பாய் வந்து ஏன் 2 அடி நகர்ந்து முன்னாடி போகலாம், ஏன் பின்னாடி வரமாட்டேங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ராஜா வந்து ஒரு அடி தான் நகர முடியும். சிப்பாய் வந்து ராஜாவோட கட்டளை, சிப்பாய் 2 அடி போகணும், அந்த இடத்துல போய் வெட்டினா வெட்டணும். ஸோ அதனால் சிப்பாய் வந்து பின்னாடி வராது, முன்னாடி தான் போய் ஆகணும், முன்னாடி தான் போகணும். மற்ற எல்லா காயினும் வந்து முன்னாடி நகரலாம், பின்னாடி நகரலாம், அதோடைய விதிகளை வச்சு நகர்ந்து போகும். ஆனால் சிப்பாய் மட்டும் முன்னாடி மட்டும் தான் போகும், பின்னாடி வரவே வராது. இதில் பர்சனலாக எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராணி வந்து அப்போ இருக்க காலகட்டத்தில் போர்க்காலத்தை வச்சு தான் சதுரங்கத்தை அமைச்சாங்க, விதிமுறைகள் அமைச்சாங்கன்னா, சதுரங்கத்துக்கு அப்படி தான் அமைச்சாங்கன்னா, அப்போ ராணி வந்து போர்க்காலத்துக்கு வந்திருக்கவே மாட்டாங்கல்ல. அப்போ ஏன் ராணியை வந்து சதுரங்கத்தில் அமைச்சிருக்காங்க எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரஷ்யாவோட தேசிய விளையாட்டு வந்து சதுரங்கம். இந்தியாவை தோன்றின விளையாட்டு வந்து ரஷ்யாவோட தேசிய விளையாட்டாக இருக்குது. எவ்வளோ பெருமையான விஷயம் பார்த்தீங்கன்னா. வில்லியம் ஸ்டெனிஸ் தான் ஃபாதர் ஆஃப் செஸ், சதுரங்கத்தின் தந்தை. இமானுவேல் லஸ்கர், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1894 இருந்து 1921 வரைக்கும் 27 வருஷம் வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 7 சாம்பியன் மேட்ச் வந்து விளையாடி இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், மேக்ஸிமம் தெரியும்னு நினைக்கிறேன், விஸ்வநாதன் ஆனந்த் 5 டைம்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. 2 டைம் வந்து வேர்ல்டு கப் சாம்பியனாக இருந்திருக்காரு. இவங்க மட்டும் இல்லைன்னு நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் விளையாடுங்க. இது வந்து உடல் சம்மந்தப்பட்டது கிடையாது. யாரும் பலமாக இருக்காங்க அவங்க தான் ஜெயிக்குவாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. அறிவு சம்மந்தப்பட்டது. நீங்கள் காயை நகர்த்துனீங்கன்னா நீங்கள் வின் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே விளையாடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. டாடா, பாய் பாய்.